கோப்பியம் உண்மையும் பின்னணியும். திருச்சி மேலப்புதூரில் இருக்கக்கூடிய ஒரு தொடக்கப்பள்ளி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பள்ளி மாணவிகள் சிலர் அங்கே இருக்கக்கூடிய விடுதியில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில விடுதி மாணவிகளுக்கு அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே மருத்துவராக இருக்கக்கூடிய அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரின் மகன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் அதற்கு அந்த தலைமை ஆசிரியரை துணை போனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்போ பார்க்கலாம். கிருஷ்ணகிரி பள்ளியில் போலி என்சிசி கேம்ப் நடத்தி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தின் அதிர்வுகள் அடங்குவதற்குள்ளாக திருச்சியில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளி மாணவிகளுக்கு ஒரு மருத்துவரை பாலியல் தொந்தரவு அளித்ததும் அதற்கு அந்த மருத்துவரின் தாயான பள்ளியின் தலைமை ஆசிரியரை துணை போனதும் தமிழகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருச்சி மேலப்புதூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி விடுதியில் உள்ள மாணவிகளுக்கு கடந்த 6 மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு வருவதாக குழந்தைகள் உதவி மையம் 1098 என்ற எண்ணிற்கு புகார் சென்றுள்ளது. இதனை அடுத்து புகாரின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் விஜயலட்சுமி கோட்டை அனைத்து மகளிர் காவலத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறை ஆய்வாளர் நிர்மலா அப்பள்ளிக்கு சென்று விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளை அழைத்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது அந்த மாணவிகள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் அதில் மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றி வரும் சாம்சன் டேனியல் என்பவர் அவ்வப்போது விடுதிக்கு வந்து மருத்துவ பரிசோதனைகள் நடத்துவதாகவும் அப்போது மாணவிகளிடம் தகாத இடங்களில் தொட்டும் ஆபாசமாக பேசியும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கப்படுவதாக கூறியுள்ளனர். மேலும் இந்த சம்பவங்கள் குறித்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரான சகாய ராணிக்கு தெரிந்தாலும் கூட மருத்துவர் சாம்சன் டேனியல் அவருடைய மகன் என்பதால் விடுதியில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்து வெளியில் யாருக்கும் தெரிந்து விடாமலும் நடவடிக்கை எடுக்காமலும் இருந்துள்ளதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தலைமை ஆசிரியர் சகாய ராணி மற்றும் அவரது மகன் மருத்துவர் சாம்சன் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதில் மருத்துவர் மீது போக்சோ உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தும் தலைமை ஆசிரியர் மீது குற்றத்தை மறைத்ததற்காக வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். திருச்சியில் இயங்கக்கூடிய ஒரு பள்ளியில் பாலியல் தொடர்பான புகார்கள் வரப்பெற்றதின் அடிப்படையில் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் மற்றும் போலீஸ் வந்து அங்கே போய் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர் ஒருவர் வந்து புகார் அளித்ததன் அடிப்படையில் மாணவிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த டாக்டர் அவர் வந்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியருடைய மகன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் இதை தடுக்க முடியாத நிலையில் இருந்ததனால் அவரும் வந்து எஃப்ஐஆரில் என்கொயரியில் அவர்களுடைய நேமும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில காலங்களாகவே ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களாலேயே மாணவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வரக்கூடிய சம்பவங்கள் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலைமையில மருத்துவரான மகன் பாலியல் சீண்டலில் ஈடுபட தலைமை ஆசிரியரான தாயே இதற்கு துணை போக இப்படி இந்த சம்பவத்தில் எப்படி இவங்க 2 பேரும் சிக்கினாங்க, காவல்துறை எடுத்த அதிரடியான நடவடிக்கை என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் முன்பாக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அங்கு நீண்ட நேரமானதால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட முடியாமல் போகவே மகிழா நீதிமன்ற நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்த முற்பட்டனர். ஆனால் அங்கும் ஆஜர்படுத்தப்பட முடியாமல் போனதால் கோர்ட் வளாகத்தின் ஒரு மூலையிலேயே போலீஸ் வாகனத்தை நிறுத்திவிட்டு வெகு நேரம் காத்திருந்துள்ளனர். அதையடுத்து மகிழா நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்த சென்றபோது மகிழா நீதிமன்ற நீதிபதி விடுமுறையில் இருந்ததால் என்ன செய்வதென்று புரியாத போலீசார் தபால் நிலையம் சாலை, டிவிஎஸ் டோல்கேட், பழைய பால் பண்ணை, காவிரி ஆறு, திருவானைக்காவல் செக் போஸ்ட், மாம்பழ சாலை, காவிரி ஆறு பாலம், சத்திர பேருந்து நிலையம் வழியாக சுற்றி கொண்டிருந்தனர். பின்னர் இதற்கு மேல் சுற்ற முடியாது என்று உணர்ந்த போலீசார் ஒரு வழியாக காந்தி சந்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு தாய் மகன் இருவரையும் கைது செய்து காந்தி சந்தை காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். இதனை அடுத்து மறுநாள் காலையில் திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயபிரதா முன்பு இருவரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்கள் இருவரையும் 3 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ஜெயபிரதா உத்தரவிட்டதை அடுத்து திருச்சியில் உள்ள ஆண்கள் சிறையில் சாம்சன் டேனியலையும் காந்தி மார்க்கெட் பகுதியுள்ள பெண்கள் சிறையில் கிரேஸ் சகாய ராணியும் அடைத்தனர்.
மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சாம்சன் டேனியல் போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதாகி நீதிமன்ற காவல் அனுப்பப்பட்ட நிலையில் அரசு மருத்துவரான அவரை பணியிடை நீக்கம் செய்ய இருப்பதாகவும் திருச்சி மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் சுப்பிரமணி தகவல் தெரிவித்தார். பள்ளி மட்டும் இல்லை, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய அனைத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் வந்து நம்ம இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று அமைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலைமைச் செயலாளர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து பிரின்சிபல்ஸ்க்கும் நம்ம வந்து மீட்டிங் போட்டு அதை வந்து தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லேயும் வந்து அது மேண்டேட்டரியாக வந்து பண்ணணும். அது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில் அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஏதாவது தவறுகள் நடைபெறும் பட்சத்தில் அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற மகளிர் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி மூலமா வந்து புகார் அளிக்கலாம். இது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதில் 10 பேருக்கு மேலே வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து உருவாக்கப்பட வேண்டும். நிச்சயமாக வந்து நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இது வரைக்கும் 268 இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரீஸில் இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அனைத்துமே வந்து 100% வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை வந்து நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மருத்துவரான சாம்சன் டேனியல் மேலே போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஆண்கள் சிறையில் அடைச்சிட்டாங்க. அவரை பணியிடை நீக்கமும் பண்ணியாச்சு. அவருடைய தாயான தலைமை ஆசிரியர் கிரேஸ் சகாயராணியை காந்தி மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறையில் அடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் சிறுவர் சிறுமியர் யாராவது பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது 1098 இந்த இலவச குழந்தைகள் உதவி மைய எண்ணுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம். இதை யாருமே மறந்துடாதீங்க, இந்த நம்பரை, இந்த விஷயத்தையும் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச இந்த சிறிய உதவி ஒரு குழந்தையின் நலனை காக்க உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நிச்சயமாக மறக்கக்கூடாது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.